அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டு சோசியல் சயின்ஸுக்காக தினமும் 60 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்திங்கன்னா ஒரு 74 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நாளைக்கு பேப்பர் 1, நாளை மறுநாள் பேப்பர் 2. நல்லா டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களாம் நல்லா எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட், உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். முதல் கேள்வி பாருங்க. மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளும் இடையே உள்ள எல்லையாகும்? மக்மகான் எல்லைக்கோடு ஆன்சர் சரிதான். இந்தியா மற்றும் சீனா இடையேயான எல்லைக்கோடு தான் மக்மகான் எல்லைக்கோடாகும். இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? இந்தியா பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஏசியான் அமைப்பில் உறுப்பினராக இல்லை. ஓபெக் என்பது என்ன? ஓபெக் ஆப்ஷனில் அப்படி பாருங்கள், எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு தான் ஓபெக் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை வங்காளதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. திருப்பூர் எந்த தொழிலுக்கு பெயர் பெற்றது? திருப்பூர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பின்னலாடை தொழிலுக்கு, தயாரித்தல் தொழிலுக்கு பெயர் பெற்றதாகும். எங்கே வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது? எந்த இடத்தில் வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு ஒசூரில் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது. தூத்துக்குடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த ஒன்று பாருங்க. பொதுமக்களின் செயலற்ற சேமிப்பை அணி திரட்டுவதன் மூலம் மூலதன உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது. அவர்கள் கைவினைஞர், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பை வழங்கவில்லை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் தலா வருமானத்தையும் அதிகரிக்க தொழில் முனைவோர் நாட்டிற்கு உதவுகிறார்கள். தொழில் முனைவோர் நாட்டின் ஏற்றுமதி வர்த்தகத்தை ஊக்குவிப்பதில்லை. இதில் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது சரின்னு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3 சரியான ஒன்று. அதாவது பொதுமக்களின் செயலற்ற சேமிப்பை அணு திரட்டுவதன் மூலம் மூலதன உருவாக்கத்தை அந்த தொழில் முனைவோர் ஊக்குவிக்கிறது. அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் தலா வருமானத்தையும் அதிகரிக்க தொழில் முனைவோர் நாட்டிற்கு உதவுகிறார்கள். 1, 3 சரியான கூற்று. ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் எந்த தோல்பொருள் ஏற்றுமதிக்கான, எந்த இடத்தில் தோல்பொருள் ஏற்றுமதிக்கான மையம் உள்ளது? ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் எந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தோல்பொருள் ஏற்றுமதிக்கான மையம் அமைந்துள்ளது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஐடி அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்தை குறிக்கும். எது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும்? எந்த ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தொழில் என்பது தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது? எங்கே தோல் தொழிற்சாலைகள் கிடையாதுன்னு பாருங்கள். இங்கே ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடியில் உள்ளது. தருமபுரி என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் கிடையாது? ஆன்சர் சரிதான். இதில் டிட்கோ, சிட்கோ, சிப்காட், எம்பக் என்பது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் கிடையாது. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சிப்காட் பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துக. தொழில் முனைவோர், மெப்ஸ், இந்திய ஒழுங்குமுறை, டிஎன்பிஎல், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். தொழில் முனைவோர், தொழிற்சாலை அமைப்பாளர் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்தது மெப்ஸு என்கிறது ஏற்றுமதி செயலாக்கம், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்னு பார்த்துருப்போம். ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். அடுத்த ஒன்று பாருங்க. இந்திய ஒழுங்குமுறை அப்படிங்கிறது ஆப்ஷனில் தொழில் முனைவோர், இது ஏதோ தப்பாக டைப் அடிச்சிட்டேன், தொழிற்சாலை அமைப்பாளர். அடுத்த ஒன்று மெப்ஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். இந்திய ஒழுங்குமுறை அப்படிங்கிறது
டிஎன்பிஎல் தான் கரூர் வரும். இந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர், இதில் இதே மாறி இருக்கு. இந்திய ஒழுங்குமுறை அரவங்காடு, இதை 2 அப்படி இது பண்ணிக்கோங்க. தொழில் முனைவோர் தொழில்முனைவோர் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலை அமைப்பாளர் தவறு. இதில் இந்த 3 மட்டும் பார்க்கலாம். சாரி, மன்னிச்சுங்க. மெப்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். அதே மாதிரி இந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் கரூரில் உள்ளது. அடுத்தது இந்திய ஒழுங்குமுறை தொழில் முனைவோர். இந்த 2மே வந்து தவறாக இருக்குது. அதனால் இந்த கொஸ்டினில் வந்து இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மெப்ஸுங்கிறது ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், டிஎன்பிஎல் கரூர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். அது 2ங்கிறது தப்பாக டைப் பண்ணிட்டேன். அடுத்த ஒன்று, ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது என்ன? ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை ஆகும். குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கே? குழாய்கள், நீர் இறைக்கும் இயந்திரம் உற்பத்தி செய்யப்படுவது கோயம்புத்தூர் என்பது சரியான ஒன்று. இந்தியாவின் வருமான வரி சட்டம் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் 1860ஆம் ஆண்டு வருமான வரி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு எந்த வரி விதிக்கப்படுகிறது? சொத்து உரிமையிலிருந்து என்ன வரும்? கண்டிப்பாக நன்மைகளுக்கு பெறப்பட்ட நன்மைகளுக்கு சொத்து வரி விதிக்கப்படுகிறது. வளர்ச்சி கொள்கையின் அரசாங்கத்தின் பங்கு என்ன? வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்காக உள்ளது பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல். மேற்கூறிய அனைத்தும் என்பது சரியான விடை. இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி என்ன வரி? அந்த வரி பார்த்தீங்கன்னா மத்திய விற்பனை வரி என்பது சரியான ஒன்று. இந்தியாவில் உள்ள 3 நிலைகளான அரசுகள் என்ன? இது நம்ம பார்த்துருக்கோம். மைய, மாநில மற்றும் உள்ளாட்சி ஆகும். இந்தியாவில் உள்ள வரிகள் என்னென்ன வரி இருக்கு? நேர்முக, மறைமுக. ஆப்ஷன் 2மே உள்ளது என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாடு தொழிற்துறை வளர்ச்சி முகமை எவை? இதில் சிப்காட், டான்சிட்கோ, டிட்கோ அனைத்துமே தமிழ்நாட்டின் தொழிற்துறை வளர்ச்சி முகமைகளாகும். இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் எது தோன்றியதால்? இந்தியாவில் எந்த புரட்சி தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி தோன்றியதனால தான் இந்தியாவில் உணவு தான உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. அடுத்தது, இது கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா, வருமான வரி என்பது ஆப்ஷனில் பாருங்கள் நேர்முக வரி, ஆயத்தீர்வை மறைமுக வரி, வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் மதிப்பு கூட்டு வரி, ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. கருப்பு பணம்ங்கிறது கடத்துதல். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடாகும். வரி ஏய்ப்பு என்பது விரோதமான எதன் மூலம் வரி ஏய்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது? இதில் வரி ஏய்ப்புங்கிறது தனிநபர்கள், பெரு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் மேற்கூறிய அனைத்துமே வரி ஏய்ப்பு செய்கின்றன. கட்டணங்கள் என்பது என்ன? ஆப்ஷனில் கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள் மற்றும் பறிமுதல்கள் தான் கட்டணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எது என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பது, உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு கிடைத்தல் என்பது தான் விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பது, உள்நாட்டு உற்பத்தியின் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாக உள்ளது. தாங்கி இருப்பு உணவு என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசியை எதன் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது? தாங்கி இருப்பு. இது ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியா மூலம்தான் என்ன பண்ணுது? அரசாங்கம் கோதுமை மற்றும் அரிசியை கொள்முதல் செய்கிறது. ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? அதுதான் பண்டங்கள் மற்றும்
பணிகள் வரி ஜிஎஸ்டி என்பது சரியான விடை. கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை? கருப்பு பணத்திற்கான காரணங்கள் இதில் பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல், மேற்கூறிய அனைத்தும் என்பது சரியான விடை. எது சரியானது? கையீல்டு இதுக்கு விளைச்சல் தரும் வகை விதைகள், எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை, பிடிஎஸ்ங்கிறது பொது விநியோக முறை, இந்திய உணவுக் கழகம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதில் மேற்கூறிய அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டத்தை கொண்டு வந்த நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆகும். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் எந்த சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியுள்ளது? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. உலக வர்த்தக அமைப்பு WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தலைவர் யார்? WTO தலைவர் தலைமை இயக்குனர் ஆவார். இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை வரிசைப்படி என்னென்னு பாருங்க. இது கடந்த போலீஸ் எக்ஸாமில் கேட்டாங்க. போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சு என்பது சரியான விடை. கேட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம். முதல் சுற்று, இறுதி சுற்று இரண்டும் முக்கியமான கேள்வி. முதல் சுற்று நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா ஜெனீவா ஆகும். 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் விருது வழங்கியவர் யாருன்னு பாருங்க. கோல்கொண்டா சுல்தான் ஆவார். வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அறிவித்த ஆண்டு எந்த ஆண்டு? வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை ஜூலை ஆகஸ்ட் 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய அரசாங்கத்தால் 1991 எதை அறிமுகப்படுத்தியது? இந்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தினர். வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியா வந்தவர்கள் யார்? வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியா வந்தவர் போர்ச்சுகீசியர்கள் ஆவார்கள். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினர்? அவங்க குடியேறிய ஆண்டு 1498 ஆண்டு. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? இந்தியா பார்த்தீங்கன்னா 1994 ஆண்டு டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது. எது உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும்? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து. அதுதான் உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து 1975 ஆண்டு தொடங்கப்பட்டது. எந்த நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று. அது எந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் என்பது தான் மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று. ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்டின் சமம் எது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம்தான் ஜிஎன்பி என்பது ஆகும். நாட்டு வருமானம் அளவிடுவது எதனால்? நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பால் அளவிடப்படுகிறது. முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. முதன்மை துறையினாவே வேளாண்மையை உள்ளடக்கியதாகும். பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 எத்தனை லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது? பணிகள் துறையில் பார்த்தீங்கன்னா இது அந்த சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 92.26 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். சல்மானை, பராக்கா ஒப்பந்தம், சுக்கா நீர்மின் சாரதா கூட்டு திட்டம் நீர் திட்டம். இதில் அப்படி ஆப்ஷன் பாருங்கள். சல்மானை ஆப்கானிஸ்தான் திட்டம், பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசம், சுக்கா நீர் மின்சக்தி பூட்டான் மின்சக்தி திட்டம், சாரதா கூட்டு நீர் பார்த்திங்கன்னா நேபாள திட்டம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? பார்த்திங்கன்னா 7 நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாகும்?
அந்த தீவு நாடுகள் ஆப்ஷனில் இலங்கை மற்றும் மாலத்தீவு என்பது சரியான ஒன்று. எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் தான் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ள மாநிலம். இந்திய பொருளாதாரம் என்பது ஆப்ஷனில் பாருங்கள், வளர்ந்து வரும் பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம் அனைத்தும் சரியான கூற்றாகும். வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா அதிகமாக எத்தனையாவது உற்பத்தியாளராக உள்ளது? வேளாண் பண்டங்களில் இந்தியா 2வது அதிகமான உற்பத்தியாளராக உள்ளது. இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆண்டுகளாகும். கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? இதில் ஆப்ஷனில் பாருங்கள், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை தான் வர்த்தக கொள்கையாக உள்ளது. எந்த முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம்? அது எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டு முறை என்பது சரியான ஒன்று. ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த துறை பணிகள் துறையாகும். எந்த 2 நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? இது இந்தியா மற்றும் சீனா இடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51 இன ஒதுக்கல் கொள்கை என்பது பார்த்தீங்கன்னா இது ஒரு இன பாகுபாட்டு கொள்கை என்பது சரியான ஒன்று. எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? இந்திய மாநிலங்களில் 5 மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார்? அவர் சர் சிரில் ராட்க்ளிஃப் என்பவர் தான் பாகிஸ்தான் இந்தியாவோட எல்லையை வகுத்தவராவார். இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? அவர் வெளிவிவகாரங்கள் அமைச்சர் என்பது சரியான ஒன்று. பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், ராஜதந்திரம் என்பது பொருந்தாத ஒன்று. அணி சேராமை என்பதன் பொருள் என்ன? அதாவது அணி சேராமைங்கிறது தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரத்தை குறிக்கும். இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது என்ன? இதில் ஆற்றல் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, தொற்று நோய்கள் இவை அனைத்துமே இராணுவம் சாராத பிரச்சனைகளாகும். 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது. அது 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் தொடர்பானதாகும். நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது காலனித்துவமாகும். கீழ்கண்டவற்றில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு பாகிஸ்தான் என்பது சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், நாளைய தேர்வை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. இந்த வீடியோ பதிவு உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.